குரு பெயர்ச்சி அறிகின்றது. வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி 1/5/2024 அன்று மாலை 5:32 குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பிரவேசமாகிறார், அதாவது பெயர்ச்சியாகிறார். நவகிரகத்துல குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். பூர்ண சுபகாரகர், முழுமையான நன்மையை வழங்கக்கூடிய ஒரு மூர்த்தம், ஒரு தெய்வம் அப்படின்னா அது குரு பகவான் தான். நம்ம ஒரு வீடு கட்டுறோம், இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக பார்க்குறோம், ஒரு சுப நிகழ்ச்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜோதிடம் ஜாதகம்லாம் பார்த்தோம்னா குருவுடைய பலம் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. குரு பலம் என்று சொல்வார்கள், குரு பார்வை என்று சொல்வார்கள். அது நன்னா இருந்ததுன்னா நமக்கு அது வெகு விரைவாக நடக்கும் என்று கணித்து சொல்வார்கள். இல்லை அந்த குரு பலம் இப்போ இல்லைன்னா எப்போ குரு பலன் வருதோ அப்போ அது நடக்கும் அப்படின்னு சொல்லி கணித்து கூறுவார்கள். அப்பேற்பட்ட குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள். குரு பகவான் இருக்கிற இடத்தை விட அவர் பார்வைக்கு அந்த பார்வைப்படும் இடத்திற்கு நிறைய பலன் அதிகம், கோடி நன்மை என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட குரு பயிற்சியானது வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடியது. நமது ஆலயத்தில் நவகிரக கோட்டைன்னு பேரு. ஒவ்வொரு நவகிரக தெய்வங்களும் குடும்ப சமேதராய் கல்யாண கோலத்துல மனைவி வாகனங்களோடு அதிதேவதை பிரதி தேவதையோடு நட்சத்திர ராசியோடு இங்கு அனுகிரகம் பண்றார். அப்பேற்பட்ட சன்னிதானத்துல மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சியை முன்னிட்டு சிறப்பு குரு பயிற்சி மகா யாகமானது ஏற்பாடு செய்திருக்கும். இப்ப இந்த குரு பயிற்சியில 12 ராசி அன்பர்களுக்கும் அந்தந்த ராசியிலிருந்து குரு எத்தனாவது இடத்துல இருக்கார் அப்படின்னும், ராசி பலன்கள் ரத்ன சுருக்கமாக அவர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது எப்படி இருக்கு அப்படின்னும் நம்ம தெரிஞ்சுப்போம். அதுல முதலாவதாக மேஷராசி அன்பர்கள். மேஷராசிக்கு இப்ப இருக்கிறது ஜென்ம குரு. 1ஆம் தேதிக்கு மேல குடும்பஸ்தானத்துல குரு வந்துடுறார். அதாவது தன்னுடைய ராசியிலிருந்து 2வது, மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு 2வது இடத்துல வர்றார். அது குடும்பஸ்தானம்னு பேரு, வாக்குஸ்தானம் தனஸ்தானம் என்று சொல்லுவார்கள். ஆகவே அது ரொம்ப சிறப்பான பலனை தரக்கூடியது. இந்த என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது புதிய தனவரவு உண்டாகும், புதிய முயற்சியில நமக்கு வெற்றி கிடைக்கும், குடும்பத்துல ஒரு அந்யோன்யங்கள், ஒரு அன்பு அதிகரித்தல், ஒற்றுமையானது அதிகரித்தல் நடைபெறும். சுப நிகழ்ச்சிக்கான செலவு, சுப செலவு, கல்யாணம், வீடு கட்டுறது, சீமந்தம் பண்றது, காது குத்துறது, மொட்டை அடிக்கிறது, வாகனங்கள் வாங்குறது, நகை வாங்குறதுன்னு நல்ல சுப செலவுகள் உண்டாகும். செல்வாக்கு உயரும், சொன்ன வார்த்தையை காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கும், நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கும். இதுதான் மேஷராசிக்கான பலன். அடுத்தபடியாக ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்கு குரு பகவான் ஜென்ம குருவாக வருகின்றார். ஜென்ம குரு அப்படின்னும் போது சிறு சிறு காரிய தடைகள், தாமதங்கள்லாம் ஏற்படும். ராமருக்கே வனவாசத்தில் இருந்தப்போ ஜென்மகுரு நடந்ததாக வரலாறு உண்டு. அந்த ஜென்மகுரு நம்ம நடக்கும் பொழுது, ஜென்மத்திலே குரு வரும்போது, தன்னுடைய ரிஷபராசியின் பேரில் அவர் பிரவேசமாகும் பொழுது நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை கவனமாக செய்ய வேண்டும். அதாவது நம்ம உழைப்பு வீண் உழைப்பா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம போக்கஸா செய்யணும். நம்ம செய்யறது கரெக்ட் தானா, அது பலன் கிடைக்குமா, இது இப்படி நம்ம ஆரம்பிச்சோம்னா அது எப்படி போய் முடியும் அப்படின்றத யோசனை பண்ணணும். உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம ஹெல்த் மேல ஒரு கான்சியஸா இருக்கணும். அதே மாதிரி தடங்கள், தாமதம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். அதுக்காக மனம் தளரக்கூடாது. தொடர் முயற்சியில் இருந்தாதான் அது நல்லபடியாக நடக்கும். இல்லைன்னா எடுத்தெடுப்புலாம் இந்த ஜென்ம குரு இருக்கும்போது எந்த வேலையும் நமக்கு சிறப்பாகிடாது. சின்ன சின்ன தடங்கள், தாமதம் வரும். ஒன்றுக்கு பல முறை நீங்கள் முயற்சிக்கும் போது அது நமக்கு சாதகமாக அமையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருமானம், நீங்கள் செய்கிற உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைக்குமானா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக, அதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இவ்வளோ வரும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்களே அந்த அளவுக்கு வராது, அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஆக அந்த மாதிரி நம்ம இருக்கும்போது என்ன பண்ணோம்னா, பெரிய அளவில் மனதில் ஒரு எதிர்பார்ப்போ ஒரு ஆசையோ அதெல்லாம் இல்லாத நம்ம கரெக்டாக நம்ம செய்ய வேண்டிய எஃபெக்ட் ஒர்க் அதெல்லாம் முடித்தோம்னா அதுக்கு தேவையான ஊதியங்கள் கட்டாயம் நமக்கு சேரும். அடுத்தபடியாக மிதுன ராசி அன்பர்கள். இந்த மிதுன ராசிக்கு தன்னுடைய ராசியிலிருந்து இப்போ குரு மாறுறது பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு மாறுறாரு. மிதுன ராசியிலிருந்து எண்ணி பார்த்தோம்னா 12வது இடத்துல குரு பகவான், அதாவது விரயஸ்தானம் என்று சொல்வார்கள். விரயஸ்தானம்னா செலவாகிறதுன்னு அர்த்தம். ஆனா இதுல நம்ம கிட்ட ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, இந்த ஒரு ஆண்டுல செலவாகணும்ன்றது ஒரு விதி. இது நீங்க நேச்சுரலா விட்டீங்கன்னா அது என்ன செலவாகணும்னாலும் ஆகும். அதாவது
நல்ல செலவாகவும் ஆகலாம், இல்லை எதனா வந்து தேவையில்லாத விரைய செலவாகவும் ஆகலாம். யாருக்குன்னா கொடுத்து நம்பி அவங்க வந்து நமக்கு இல்லைன்னு சொல்கிறதோ, இல்லைனா வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து செலவாகிறது, இது மாதிரி ஆகலாம். ஆகவே நம்ம என்ன பண்ணணும்னா கன்வெர்ட் பண்ணிக்கணும், சுப செலவாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். அது எப்படி நம்ம பண்ணலான்னு சொன்னால், நீங்களே எதனா ஒரு ஐடியாவில் இருக்கீங்கன்னா வீடு கட்ட ஆரம்பிக்கிறதோ, இல்லை இடம் வாங்குறதோ, இல்லை நகை வாங்குறதோ, இல்லை பசங்களுக்கு எதனா ஒரு எஜுகேஷனுக்காக செலவு பண்ணுறதோ, கல்யாணத்துக்காக செலவு பண்ணுறதோ, இது மாதிரி செலவு பண்ணணுன்றது விதி. நீங்கள் அதை நேச்சுரலாக விட்டீங்கன்னா அது எந்த செலவாக வேணாலும் இதே சுப செலவாகவும் முடியும், இல்லைனா எதிர்பார்க்காத செலவும் மாறும். பட் பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் சுப செலவாகவும் மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தத்தில் அது இறைய குரு அப்படின்னும் போது செலவு நம்ம பண்ணணுன்றது ஒரு நியதி. அது நீங்கள் பண்ணலனாலும் தானாக பண்ண வச்சிடும், நம்ம பிளான் பண்ணால் நம்மளே பண்ணிக்கலாம். அடுத்ததாக கடகராசி என்பர்கள், இந்த குரு பயிற்சியில் கடகத்துக்கு ரொம்ப அமோகமாக இருக்கின்றது. ஏன்னா சுபஸ்தானம் லாபஸ்தானம் என்று சொல்வார்கள். 11வது இடத்துல குரு, உங்களுடைய ராசியிலேருந்து ரிஷபராசிங்கன்னா 11வது. குரு பகவான் மட்டுமல்ல, எந்த கிரகமாக இருந்தாலும் 11வது இடத்துல வரும்போது சிறப்பான பலனையே தருவார்கள், நல்ல ஆசீர்வாதம் கொடுப்பார்கள். இப்படி இந்த பதவி உயர்வு, காரிய வெற்றி, தொழிலில் லாபம், ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா வேலை கிடைக்கும், தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா அது ப்ராஃபிட்டபுளாக முடியும். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே ஒரு பதவியில் இருக்கோம்னா அதில் வந்து ப்ரமோஷன் கிடைக்கும், நல்ல அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம். வீடு நிலம் வாங்குறது இதுக்கெல்லாம் சாதகமான நேரம். எதனா பிளான் வச்சுருந்தீங்கன்னா மே மாதத்துக்கு மேலே அடுத்த ஓராண்டு காலம், அடுத்த மே மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் குரு இந்த இடத்துலேயே இருப்பார். நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி விஷயங்கள்லாம் நல்ல வீடு வாங்குறதோ, நிலம் கட்டுறதோ, நிலம் வாங்கி வீடு கட்டுறதோ, இது மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம செய்யலாம். அதுக்கு சாதகமான நேரம் கடகராசி அன்பர்களுக்கு. அதே போல் கல்யாணத்திற்கு யாருன்னா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு குரு பலன் இப்பொழுது இந்த மே மாதத்துக்கு 1ஆம் தேதிக்கு மேலே கிடைக்கின்றது. ஓராண்டு காலம் குரு பலன் இருந்தால் கட்டாயம் நல்லது, சுப காரியங்கள் நடக்கும். அதுக்கும் நம்ம முயற்சிகள் எடுக்கலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா சிம்மராசி. சிம்மராசி அன்பர்களுக்கு 10ஆம் ஸ்தானத்தில் குரு வரார், தொழில் ஸ்தானம் என்று சொல்வார்கள். 10ஆம் ஸ்தானத்தில் குரு வந்தாலும் குருவுடைய பார்வைக்கு தான் பலன் அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று இருக்கு. குரு பார்வை அப்படின்றது 5, 7, 9 இந்த 3 இடத்துல தான் குரு பார்வை படும். அது இல்லாத 2வது இடத்துல குரு இருந்தாலும், குடும்பஸ்தானத்தில் இருந்தாலும், லாபஸ்தானத்தில் தான் நல்லது. தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறது கெட்டது அப்படின்னு சொல்ல முடியாது, பெரிய அளவில் நல்லது அப்படின்னு சொல்ல முடியாது, ஆவரேஜ் மாதிரி தான். இருந்தாலும் இந்த தொழில் ஸ்தானத்தில் குரு வரும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக செய்யும் பொழுது அது நமக்கு நன்மையாகவே முடியும். அப்போது நம்ம தொழில் துவங்குறோம், அதில் ஒரு விஷயங்கள் புதுசாக முயற்சிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் 1க்கு 2 முறை யோசனை செய்து அது நம்ம செய்யணும். வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கான ஒரு காலமாகவும் இருக்கும். ஒரு பிஸ்னஸ் ரீதியாகவோ, உத்தியோகம் பண்ணக்கூடிய இடத்துலையோ, கீழே வேலை செய்கிறவங்களோ, இல்லை ஹையர் அஃபிஷியலோ அவங்ககிட்ட வந்து நம்ம எதனா ஒரு விஷயங்கள் பேச போய் அது வந்து ஒரு வாய் சண்டையாக, வாக்குவாதமாக ஒரு மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இதே உங்களுக்கு மேலே நீங்கள் பெரிய அதிகாரிகிட்ட சண்டை போடுறீங்கன்னா அவங்க வஞ்சிக்கிறதுக்கு, அதாவது உங்களை வந்து டீ ப்ரமோஷன் பண்ணுறதுக்கோ, சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கோ, வேலை விட்டு நீக்கிறதுக்கோ, இல்லை அவதூறு சொல்கிறதுக்கோ கூட வாய்ப்பு இருக்குது. ஆகவே வார்த்தையில் கவனம் செலுத்தணும், வேலையில் நிதானம், ஒரு ஃபோக்கஸ் எடுக்கணும். இது செய்யும் பொழுது தொழில் ஸ்தானத்தில் குரு வந்து தொழில் தூக்கி கொடுப்பாரு, நல்லா சிறப்பாகவும் இருக்கும். அடுத்ததாக வந்து கன்னி ராசி என்பர்கள். இந்த கன்னி ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு வரார். குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்றது இவர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் கட்டாயம் பலிக்கும். குருவோடைய பார்வை 9ஆம் பார்வை, குரு வந்து 5, 7, 9ஆம் இடத்தை சுப பார்வையாக பார்க்கின்றார். இது 9ஆம் பார்வையாக கன்னி ராசிக்கு நம்ம அந்த குரு பார்வை படுறதுனால உத்தியோக உயர்வு, வேலை தேடிருக்கீங்கன்னா வேலை கிடைக்கும், ஏற்கனவே வேலை இருக்கவங்களுக்கு உத்தியோக உயர்வு வரும், மேல் அதிகாரியிட நல்ல பேர் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கான ஒரு பிராப்தம் இருக்கு. மரியாதை அதிகரிக்கும், சுய கௌரவம்னு சொல்றாங்கல்ல, ஒரு சமூகத்தில் நல்ல அந்தஸ்து கிடைக்கும். அதே மாதிரி புனித ஸ்தலங்கள், நீங்கள் வந்து எங்கன்னா வந்து ஒரு ஆன்மீக சுற்றுலாவோ, இல்லைன்னா வெளிநாடு சார்ந்து வேலை விஷயமாக, உத்தியோக விஷயமாக வெளிநாடு போகக்கூடிய இந்த ஒரு விஷயங்களோ கைகூடி வரும். மகான்களுடைய தரிசனம், குருமார்களுடைய தரிசனம், மகான்களுடைய தரிசனம்லாம் இந்த குரு பயிற்சியில் குரு 9ஆம் பார்வையாக பார்க்கறதுனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன். அடுத்ததாக பார்த்தோம்னா துலாம் ராசி அன்பர்கள். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு வரார். குரு பகவான் மட்டுமல்ல, எந்த கிரகமாக இருந்தாலும் 8வது இடத்துல வரும்பொழுது பெரிய அளவில் நற்பலன்கள் செய்யும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அந்த வகையில் குரு வந்து என்ன பண்ணுவார்னா 8வது இடத்துல வரும்போது வீண் சோர்வு, மனச்சோர்வு ஏற்படும், மனக்கவலைகள், அதே மாதிரி நமக்கு வந்து ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி நம்மக்கிட்ட இருக்க மாதிரி இருக்கும், ஏதோ ஒரு கஷ்டத்துலேயே நம்ம தவிச்சுட்டு இருக்க மாதிரி, இந்த மாதிரி ஒரு நிலையெல்லாம் இருக்கும்.
இதுலேருந்து நம்ம விடுபடணும். இதுதான் நம்ம பாயிண்ட். நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. 8வது இடத்துல குரு வரும்போது இது இயல்பு அப்படின்றது நம்ம சொல்கிறோம். அப்போ இதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும்னா அந்த நேரத்தில் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். தேவையில்லாத நம்ம ஒரு தனிமையில் இருக்கிறதோ, கஷ்டத்தை பற்றி நினைக்கிறதோ, கசப்புகள் மன கஷ்டங்களை நினைக்கிறதோ இல்லாமல் இருந்தீங்கன்னா நல்லது. அதே மாதிரி பூர்வீக சொத்து எதனா இருக்குன்னு சொன்னால் அதில் வந்து பாகம் பிரிக்கிறதோ இல்லை பிரிவினை செய்கிறதோ அதில் என்ன சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் சிக்கல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நம்ம கவனமாக இருந்து நம்ம குரு பகவானை நீங்கள் வழிபாடு வியாழக்கிழமையில் நெய்தியம் போட்டு வழிபாடு செய்து வந்தோம்னா அந்த ஒரு குருவுடைய அந்த 8ஆம் ஸ்தானத்தோட தாக்கம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தோம்னா விருச்சிக ராசி என்பர்கள் தான் ரொம்ப இருக்கிறதுலே நிறைய கஷ்டம் வேதனை இதெல்லாம் பட்டு இப்போ வளர்ந்து நடக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு கடந்த கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் சனியெல்லாம் வந்து 7 நாள் சனியெல்லாம் முடிஞ்சு இப்போ தான் அவங்க செட்டில் ஸ்டேஜ் வராங்க. குரு பார்வை இந்த வாட்டி படுது. 5, 7, 9ல் 7ஆம் பார்வையாக குரு உங்களை பார்க்குறார். இதனால் நல்ல யோகம்தான். அது தொழிலாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, கல்யாணமாக இருந்தாலும் சரி, எல்லாமே சிறப்பான யோகம் தரும். கல்யாணத்துக்காக பார்த்துட்டு இருக்க முயற்சி பண்ணவங்களாம் விரைவாக திருமணத்தை அதுக்குண்டான ஏற்பாடுகள், அதாவது ஜாதகம் அமைகிறதோ, பொண்ணோ பையனோ அமைகிறதோ, ஜாதகம் செட் ஆகிறதோ, நிச்சயதார்த்தம் ஆகிறதோ, கல்யாணம் ஆகிறதோ எல்லாமே இந்த குரு மாறினோடனே நடக்கிறதுக்கான வாய்ப்பு 99% இருக்குது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தொழிலே நல்ல ஒரு முன்னேற்றமானது நமக்கு உண்டாகும். தனதானிய சம்பத்து நல்ல ஒரு, அதாவது சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லை, அதை சேர்த்து வைக்கணும் இல்லையா? அது மாதிரி சம்பத்து அப்படின்றது நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி நமக்கு சேர்றதோ, ஒரு வாகனங்கள் சேர்றதோ, இது மாதிரி ஏற்கனவே ஜாப்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். உறவு மேம்படுதல், நல்ல ஒரு ஃபேமிலிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங், ஒருத்தருக்கு ஒத்துமையானது உண்டு. லக்ஷ்மி கடாட்சம் ஓவராலாக பார்த்தோம்னா ஒரு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கக்கூடிய குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி. அடுத்ததாக பார்த்தோம்னா தனுசு ராசி என்பர்களுக்கு 6ஆம் ஸ்தானத்தில் குரு வரார். 6வது வந்து ரிணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்வார்கள். ரொம்ப பெரிய அளவில் இது பிரமாதமான பலன் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு நோய்வாய் ஏற்பட்டு அதுலேருந்து நம்ம ரிக்கவரி வர்றதோ, இல்லை வீண் பகைகள், இடையூறுகள், கடினமான ஒரு சூழ்நிலை இதெல்லாம் வந்து மறைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆகவே நம்ம இந்த மாதிரி பலன் சொல்கிறோன்னா அது நீங்கள் பயப்படுறதுக்காக சொல்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. இது மாதிரிலாம் சுச்சுவேஷன் இருக்கிறதுனால நீங்கள் அதில் கொஞ்சம் ஃபோக்கஸாக நம்ம அவேர்னஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரோம். அப்போது நம்ம சொன்ன அந்த விஷயங்கள்லாம் பலிக்காத இருக்கணும்னா நீங்கள் வந்து மனசோர்வு ஏற்படாமல் உங்களை சந்தோஷமாக குதூகலமாக வச்சுக்கணும். ஒரு ஹெல்த்து மேலே கான்சியஸாக இருக்கணும், ஹெல்த் இஷ்யூ வராத அளவுக்கு. இது மாதிரிலாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்தோம்னா மகர ராசி என்பர்கள். மகரத்துக்கு 5ஆம் பார்வையாக குரு பார்க்கின்றார். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 5, 7, 9 குரு பார்க்க கோடி நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு ஸ்தானம். அது 5ஆம் பார்வையில் பார்க்கறதுனால எடுத்த காரியம் எல்லாமே சக்ஸஸ் இல்லை, வெற்றியாக முடியும். வம்ச விருத்தியாகும். கல்யாணம் ஆகி தம்பதிகள், அது ஆணாக இருந்தாலும் சரி இல்லை பெண்ணாக இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியத்துக்காக பிரார்த்தனை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கான ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும். தனலாபம், நல்ல ஒரு வெல்த்து கிரியேட் ஆகும். புகழ் ஏற்படும், நல்ல உங்கள் பேரும் புகழும் உங்களுக்கு நல்லா சிறப்பாக இருக்கும். இப்படி எல்லா நன்மைகளும் நடக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக 5ஆம் ஸ்தானம், பஞ்சமம் காரிய சித்திகி என்று சொல்வார்கள், அப்பேற்பட்ட ஒரு குரு பயிற்சியாக இது உங்களுக்கு இருக்கின்றது. அடுத்ததாக கும்பராசி என்பர்கள். இந்த கும்பராசி என்பர்களுக்கு அர்த்தாஷ்டம குரு என்று சொல்வார்கள். 4ஆம் ஸ்தானத்தில் குரு வரார். 4 அப்படின்றதும் ரொம்ப பெரிய அளவில் சிறப்பு, ஆஹா ஓஹோ பலன் அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இடமாற்றங்கள், உங்களுக்கு ஒரு சேஞ்சு உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் எதிர்பார்ப்பீங்க, இல்லை தானாகவே உருவாகும். துரிதமான ஒரு நேரம், அதாவது ஒரு ரொம்ப பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உறவினர்களுடைய பகைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம என்னென்னா, நான் முன்னாடியே சொல்கிற மாதிரி தான், இந்த பலன்கள்லாம் கேட்டுட்டு பயந்துடக்கூடாது. ஒரு அவேர்னஸ் தான் இது. இப்போ இந்த மாதிரினா உறவினர்கள் பகை அப்படின்னு சொன்னால் அடுத்த 1 இயரில் எதனா நம்ம ஃபேமிலி எதனா ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, இல்லை எதனா சொத்து பிரிக்கிறோம், இல்லை எதனா நல்லது பண்ண போகிறோம்னா அந்த நேரத்தில் ஒரு சபையில் மரியாதையாக நடந்துக்கணும். கோபம் வந்தாலும் கோபத்தை வெளிப்படுத்தாது இருந்தீங்கன்னா அந்த பகையெல்லாம் வராது இருக்கும். இல்லை பெரிய பகையாக வேண்டியது சின்ன பகையாக முடிஞ்சிடும். அடுத்ததாக பார்த்தோம்னா மீன ராசி அன்பர்கள், 12வது ராசி அன்பர்கள், இவர்களுக்கு 3வது ஸ்தானத்தில் குரு வரார். அதாவது மீனத்திலேருந்து குரு ரிஷபத்துக்கு மாறுறாரு இல்லையா? மீனம், மேஷம், ரிஷபம் 3வது இடத்துல வரார். 3வது இடமும் அப்படின்றதும் பெரிய பிரமாதமான பலன் அப்படின்னு சொல்ல முடியாது. காரியத்தில் தடைகள் வரும். நீங்கள் எதனா முயற்சி பண்ணுறீங்கன்னா எடுத்த எடுப்பில் முடியாது, 1க்கு 4 முறை முயற்சி பண்ணணும். சகோதரர்கள் கூட பிறந்தவங்களுடைய ஒரு ஒற்றுமை கம்மியாகி மனஸ்தாபங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலை ஆட்களால் பிரச்சனை. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை நிர்வாகம் பண்ணுறீங்கன்னா உங்கள் கூட, அதாவது உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க இல்லை கூட வேலை செய்கிறவங்க, அவங்களால எதனா சின்ன சின்ன மனசோர்வுகள் ஏற்படுறதுக்கான நேரமாகவும் இது இருக்குது. இதனால இதெல்லாம் வந்து நம்ம கவலைப்பட வேண்டாம். 3வது இடம் அப்படின்றதும் நல்ல இடம் தான். அதாவது 8, 4 மாதிரி ரொம்ப மோசமான இடம் கிடையாது. ஆகவே
இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்னா இருக்கும். அது கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம் தான் இது. ஆக இந்த 12 ராசி அன்பர்களுக்கும் ஒரு ரத்ன சுருக்கமாக இந்த குரு மாறுறதுனால எப்படி இருக்கும் பலன் அப்படின்றத நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இந்த குரு பயிற்சியில் குரு பயிற்சி பூஜைகள் நடக்குது நம்ம கோவிலில். நம்ம கோவில் வந்து ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை காமாட்சி நகர் அப்படின்ற பகுதியில் ஸ்ரீ குபேர வீர ஆஞ்சநேயர் நவகிரக கோட்டை க்ஷேத்திரம் அப்படின்னு பெரிய கோவில், கிட்டத்தட்ட 1 ஏக்கரில் திருக்குளத்தோடு இருக்கக்கூடிய பெரிய கோவில். இங்கே நவகிரகங்கள் எப்படி நம்ம நவகிரக க்ஷேத்திரம் 9 க்ஷேத்திரம் தனித்தனியாக போய் தரிசனம் பண்ணுறோமோ அது போல் 9 சன்னிதானம் தனித்தனியாக இருக்கும். அந்த நவகிரக மூர்த்திகள்லாம் மனைவி வாகனத்தோட ஃபேமிலியாக இருப்பாங்க, எங்கள் குடும்ப சமேதராக இருப்பாங்க. 27 நட்சத்திரங்கள் 9 ராசியோட மனிதனாக பிறந்த ஒவ்வொரு நபரும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்தில் குரு பயிற்சியை முன்னிட்டு மாபெரும் குரு பயிற்சி பரிகார யாகமானது ஏற்பாடு செய்து மே மாதம் 1ஆம் தேதி மாலை 5:32 குரு மாறுறார். அந்த நேரத்தில் பூஜை நடக்கிற மாதிரி ஹோமங்கள்லாம் ஆரம்பித்து நடந்துட்டு இருக்கும். அதன் பிறகு அபிஷேகம், குரு பயிற்சி சங்கல்பம், பரிகார பூஜைகள், சுவாமிக்கு அந்த கொண்டக்கடலையினால ஹோமம், பூர்ணாகுதி, மஞ்சள் வஸ்திரத்தினால பூர்ணாகுதி, அபிஷேகம் பண்ணி மஞ்சள் வஸ்திரம் சாத்தி அந்த மூக்கடலை சுண்டல் போட்டு எல்லாருக்கும் நிவேதனம், இது மாதிரி பரிகார பூஜைகள் இருக்கு. இந்த குரு மாறக்கூடிய இடம் சரியில்லாத சில ராசி நபர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா. இப்போ முதல்ல யாருக்கெல்லாம் ரொம்ப டாப்பா இருக்கு அப்படின்னு நான் முதல்ல சொல்லியிருப்பாருங்க. மேஷ ராசிக்கு பிரமாதமா இருக்கு 2ஆம் இடம், கடக ராசிக்கு அற்புதமா இருக்கு 11ஆவது இடம். அதன் போக குரு பார்வைப்படக்கூடிய 5, 7, 9 ஆகிய 9ஆம் பார்வையாக கன்னி ராசியும், 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியும், 5ஆம் பார்வையாக மகர ராசியும் சிறப்பா இருக்கு. ஆக மேஷம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம் இந்த 5 ராசிக்காரர்கள் ரொம்ப அற்புதமா இருக்கக்கூடிய ஒரு ராசி, ஒரு பலனாக இந்த குரு பயிற்சி இருக்கு. பரிகாரம் யாரெல்லாம் பண்ணினா நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜென்ம குருவா இருக்கக்கூடிய ரிஷப ராசி என்பர்கள், விரயஸ்தானமா வரக்கூடிய மிதுன ராசி என்பர்கள், 10வது தொழில் ஸ்தானத்தில் வரக்கூடிய சிம்ம ராசி என்பர்கள், 8ஆம் ஸ்தானம் அஷ்டம குருவா இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்கள், ரிணரோக சத்ருஸ்தானத்தில் வரக்கூடிய தனுசு ராசி என்பர்கள், அப்புறம் 3ஆம் ஸ்தானமாக இருக்கக்கூடிய மீனராசி என்பர்கள். இவரெல்லாம் கட்டாயம் பரிகாரம் பண்ணிட்டா நல்லது. இப்போதான் நான் வந்து ஒரு நல்ல குரோத் இருக்கும். ஒரு மிடில் ஆவரேஜான பலன் அப்படின்னு பார்த்தோம்னா அர்த்தாஷ்டமம் என்று சொல்லக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு ஒரு மிடிலான பலன். அவர்களும் பண்ணிக்கலாம், இந்த பூஜையில் கலந்துக்கலாம். இந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தெரியும், அது கோவிலோடைய நம்பர். அந்த நம்பருக்கு குரு பயிற்சி பூஜையில் கலந்துக்கணும் டீட்டெயில் வேணும்னு நீங்கள் மெசேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு உங்கள் கோத்திரம், நட்சத்திரம், பெயர், ராசி இதெல்லாம் சொல்லி சங்கல்பம் செய்து இங்கே நடக்கக்கூடிய ஹோம பூஜையில் யூடியூப்பில் லைவ் டெலிகாஸ்டாக அந்த பூஜை வரும். நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் அங்கேருந்தே நீங்கள் தரிசனம் பண்ணலாம். இல்லை நான் நேரில் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நாங்கள் டைம், டேட்டு, அந்த லொக்கேஷன்லாம் சொல்லுவோம். நீங்கள் வந்து நேரில் கலந்துக்கலாம். பூஜையெல்லாம் முடிந்த பிறகு வெளியூர் நண்பர்களுக்கு பூஜையோடைய பிரசாதமாக சுவாமிக்கு அர்ச்சனை செய்த விபூதி, குங்குமம், முடிக்கை இது போன்ற பிரசாதங்கள்லாம் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ பிரசாதமாக அனுப்பிச்சி வைப்போம். அதற்கான தகவல், அதுக்கு என்ன குரு தட்சிணை இதெல்லாம் வந்து எல்லாமே இந்த வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இப்படி இந்த குரு பயிற்சி எல்லாருக்குமே சிறப்பானதாக அமையணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணியிருந்து நவகிரக கோட்டை க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வேண்டி வழிபாடு செய்கின்றோம். அனைவருக்கும் குரு பார்வை கோடி நன்மையை அருளட்டும்.